என்னடா அது கிராமத்திலிருந்து வர்றவன் உன்னுடைய தாலி அறுத்துட்டாங்களே நீட்டுங்கிற ஒரு இதில் அப்படின்னு அன்றாடம் நான் நக்கீரன் வந்து அதுக்கு எதிராகவே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 10 இஷ்யூ 20 இஷ்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த ஒரே ஒரு எபிசோட்ல காலி பண்ணி தூக்கி போட்டார். நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை தம்பி அதை சப்ஜெக்டா வச்சு தூக்கி போட்டா அப்படிங்க சார். உலகம் பூரா அந்த நீட்டோடைய வலிய உணர்த்தின ஒரு பெரிய பெருமை என்னுடைய கோபிக்கு. ஏன்னா அது நீட்டு வேணும் வேணான்னு இப்ப நிறைய பேர் அதை டிபேட் போவாங்க. ஆனா நீட்டோட உணர்த்தினது ஒரு நல்லா இருக்கும். அந்த பிள்ளை அழகு லட்சுமின்னு ஒரு பிள்ளை, அது கிராமத்தில் இருக்கு. அது ஒரு கிராமம் இல்லை, கோயம்புத்தூர்ல ஒரு ஓட்டல் காவலாளியுடைய மகன். அந்த சப்ஜெக்ட் வருது, பேசுறாரு, ஒருத்தர் உட்கார்ந்து பேசுறாரு. அது அந்த நீட்ல விற்பனர் இருப்பாங்கல்ல, ஒரு விற்பனர் இருப்பார் ஒருத்தர். இவர் உடல் மொழியிலேயே அவரை அழகா கிண்டல் அடிப்பார். அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த உடல் மொழியிலேயே சொல்லுங்களேன் அப்படிம்பாரு. சார் இதை மாத்தி பேசலாமா, பேசுங்களேன் அப்படிம்பாரு. அப்ப அந்த அவர் பேசுறாரு, சார் நிச்சயம் நீட்டு படிச்சு எழுதுனா நிறைய மார்க் எடுக்கலாம், உடனே MBBS எடுக்கலாம், டாக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியா, கொஞ்சம் இருங்க, அந்த பிள்ளைய கூப்பிடுங்க அப்படிம்பாரு. அழகு லட்சுமின்னு ஒரு பிள்ளை. மாமா வாங்கம்மான்னு, நீங்க சொல்லுங்கம்மா என்ன எப்படி இருக்கீங்கன்னு. அந்த பிள்ளை சொல்லுது, என்ன மார்க் எடுத்திருக்கீங்க தம்பி? 420. எது நீட்ல? அவர் உடனே +2 லெவல் 1120. சார் நீங்க சொன்ன மாதிரி 420 வாங்கிருச்சு. ஏமா நீ எந்த காலேஜுமா MBBS படிக்கிறீல? சூப்பர்மா, நல்லா. ஏன்னா நீ பாஸ் பண்ணதுக்கு நாங்கெல்லாம் ஸ்வீட்லாம் கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு இவரு அந்த மொழியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிள்ளையும் சரி சரின்னு சொல்லிச்சு, ஆமாங்க அப்படி பண்ணிச்சு. சரி எந்த காலேஜுங்க அப்படின்னு. இல்லைங்க எந்த காலேஜ்லையும் சேரல. என்ன அப்படி சொல்றோமா, நாங்கெல்லாம் கொண்டாடினோமே. இல்லை சார் எனக்கு இந்த கொண்டாடுறதுக்கு ஏற்ற இதே எனக்கு கிடைக்கல சார், காலேஜே படிக்க. அப்படியா சார் சொல்லுங்க அப்படிமாரு. அவன் அதோட அவுட்டு. அப்படியே அது இந்த நரகலம் மீச்ச மாதிரி அந்த ஆள் உட்காந்தான். அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்க சார் நீங்கள் சொன்ன மார்க் எடுத்துருச்சு. எவ்வளோமா? 420. இல்லை இல்லை நீங்கள் இந்த கோச்சிங் சென்டர்லாம் போனீங்களா அப்படிம்பார் அவர். போனேன் சார். அப்போது கோச்சிங் சென்டரில் போய் நீங்கள் தேவையான மார்க் எடுக்கலை அப்படிம்பாரு. மார்க் எடுத்துருச்சு, அந்த மார்க் கிடைக்கல அப்படிம்பாரு இவர் நம்மால். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, கோச்சிங் சென்டரில் போய் படித்தும் தேவையான மார்க் நீங்கள் எடுக்கலன்னு அவன் சொல்லுவான். கோச்சிங் அவன் சொல்கிறதில்ல. நம்மால் சார் எடுத்த மார்க் கிடைக்கல சார் அப்படிம்பார். எனக்கு அதை நான் ஒரு நக்கீரன் செய்ய வேண்டிய ஒரு பத்திரிகை செய்ய வேண்டிய விஷயத்தை ஒரு மணி நேரம் அந்த இதில் தம்பி காலி பண்ணி கொண்டு போயிட்டார். நாங்கள் 10 இஷ்யூ 20 இஷ்யூ பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரே ஒரு எபிசோட்ல காலி பண்ணி தூக்கி போட்டார். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை